வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஆன்மீக ஞானம் மற்றும் ஜோதிட ஞானம் வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஜாதகம் யாரோடதுன்னா, தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு அரசியல்வாதியாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற, அரசியல் மட்டுமல்லாமல் திரைத்துறை சார்ந்தும் ஒரு சிறந்த இயக்குநராகவும் இருந்த, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற திரு சீமான் அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். சீமான் அவர்களுடைய ஜாதகம் சார்ந்து பார்ப்பதற்கு முன்னால், சீமான் ஒரு அரசியல்வாதியாகவும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும், திரைப்பட நடிகர் மற்றும் இயக்குநராகவும் இருந்திருக்கின்றார். இவர் சீபா ஆதித்தனார் நிறுவிய நாம் தமிழர் கட்சி தற்போது தலைமையேற்று நடத்தி வருகின்றார். இவர் தமிழ் தேசியம் குறித்து பேசி வருகின்றார். தமிழரை தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என பேசி வருகின்றார். செந்தமிழன் சீமான் அவர்கள் 8/11/1966 பிறந்திருக்கின்றார். தற்போது அவருக்கு 58-59 வயது ஆகின்றது. இவர் அரையனூர் என்னும் இடத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்திருக்கின்றார். இவர் வசிக்கக்கூடிய இடம் சென்னையாக இருக்கின்றது. இவர் இயக்குநராக மட்டுமல்லாமல் நடிகர், எழுத்தாளர், பாடகர், அரசியல்வாதி என்று பல்வேறு பரிமாணங்களை கொண்டு சிறப்பாக செயல்படுகின்றார். இவருடைய பெற்றோர் செந்தமிழன் அவர்கள், தந்தை செந்தமிழன், தாய் அன்னம்மாள் அவர்கள். இவருடைய வாழ்க்கை துணை திருமதி கயல்வெளி அவர்கள். இவருடைய திருமணம் 2013 அரங்கேறியது. இவருக்கு 2 சகோதரர்கள் மற்றும் ஒரு சகோதரி, 2 சகோதரி மற்றும் ஒரு சகோதரர் இருக்கின்றனர். இவர் கல்வி என்று பார்த்தோம் என்றால், இவர் BA எக்கனாமிக்ஸ் படித்திருக்கின்றார், பொருளாதாரம் படித்திருக்கின்றார். இவர் முன்னாள் சபாநாயகராக இருந்த காளிமுத்து அவர்களின் மகளான கயல்வெளி அவர்களை திருமணம் செய்திருக்கின்றார். இவருடைய திருமணம் தமிழ் முறைப்படி உலகத் தமிழர் பேரவைத் தலைவராக இருந்த பழ நெடுமாறன் அவர்கள் தலைமையில் சென்னையில் உள்ள OMCA திடலில் நடைபெற்றது. சீமான் அவர்களுடைய தந்தை காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக இருந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா, ஹைஸ்கூல், இவருடைய கல்வி, மேல்நிலைப்பள்ளி, இவருடைய காலேஜ், கல்லூரி காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இவர் திராவிட இயக்கத்தின் கொள்கையில் தான் அதிகம் நாட்டம் போட்டிருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா 2011 இவர் ஒரு இலங்கை தமிழ் பெண்ணை தான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற விருப்பத்தையும் ஆர்வத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார். இவருக்கு முதல்ல இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது கனவாக இருந்துச்சு. அதனால தான் இவர் முதல்ல சென்னைக்கு வந்தவர். ஒரு திரைப்பட இயக்குனர், நடிகராக இருந்த மணிவண்ணன் மற்றும் பாரதி ராஜா அவர்கள்ட்டான உதவி இயக்குநராக பணியாற்றியிருக்கின்றார். சில படங்களில் வசனகர்த்தாகவும் பணியாற்றியிருக்கின்றார். இவருடைய முதல் படம் என்றால் அது பாஞ்சாலங்குறிச்சி. அந்த படம் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றதுங்க. இவர் மாதவன், பூஜா மற்றும் வடிவேலு ஆகியவர்கள் இணைந்து நடித்த தம்பி என்கிற படம் பெரும் பெயரையும் வெற்றியும் பெற்று தந்ததுங்க. இவர் வாழ்த்துக்கள்னு ஒரு படம் இயக்கியிருக்கின்றார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, தூய தமிழ் உச்சரிப்பு கொண்டு அந்த படம் முழுவதுமே தூய தமிழ் சார்ந்த ஒரு படமாக இருந்தது. இவர் பார்த்தீங்கன்னா இயக்குநராக மட்டும் இல்லாமல் நடிகராகவும் மாயாண்டி குடும்பத்தார்கள், கொடி, பள்ளிக்கூடம், எவனோ ஒருவன், மகிழ்ச்சி இது போன்ற பல்வேறு படங்களில் நடித்திருக்கின்றார். இவர் மாயாண்டி குடும்பத்தார் அந்த படத்தில் பாடலும் பாடியிருக்கின்றார். இவர் பார்த்தீங்கன்னா, சீமான் அப்படின்னாலே அவர் விடுதலை புலிகள் இயக்க தலைவராக இருந்த பிரபாகரன் அவருக்கு தொடர்ந்து ஆதரவு குரல் கொடுத்து வருகின்றவர் சீமான் அவர்கள் தான். இவரோட அரசியல் வாழ்க்கையில் இவர் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றார். முதல்ல பார்த்தீங்கன்னா திராவிட கழகத்தோடு சேர்ந்து பெரியாரோட கொள்கையில் வந்தவர் தான் ஸ்டார்டிங்கில். பிறகு தமிழ் தேசியம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர். இவர் நாம் தமிழர் கட்சி இயக்கத்தை துவங்கி பல போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றாருங்க. சீமான் அவர்களை பார்த்தீங்கன்னா மே 2010 இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றம் செய்தார். கட்சி சார்பில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஈழம் அமைய அதிகமான போராட்டங்கள், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற சாந்தன், முருகன், நளினி, பேரழிவாளன் போன்றவர்கள் விடுதலை செய்யணும் இவருக்காக நிறையா குரலையும் போராட்டத்தையும் அதிகமாக முன்னெடுத்தவர் இவர் தாங்க. ராஜபக்சே இந்தியா வருகை புரிவதை கண்டித்து போராட்டம் நடத்தியிருக்காரு. மீத்தேன் எரிவாயு சம்பந்தப்பட்ட போராட்டங்களாக இருக்கட்டும், தண்ணீர் தரம் எடுத்த கேரளா, கர்நாடகா போன்ற அரசுகளை எதிர்த்து நடத்திய போராட்டங்களாக இருக்கட்டும், ஹிந்தி சமஸ்கிருத எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு போராட்டங்கள் இவர் முன்னெடுத்திருக்கின்றார். இவர் 2011-14 அந்த கட்டத்தில் தான் இவருக்கு அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலில் இவர் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இவர் 2011 பார்த்தீங்கன்னா திமுக மற்றும் காங்கிரஸாக அன்னைக்கு ஆட்சியில் இருந்த அவர்களை வீழ்த்துறதுக்காக ADMK ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தாருங்க. 2016 அசம்பிளியில் தனியாகவே போட்டிட்டு தோல்வியடைந்தாலும் இவர் 2011 வேலூர் சிறையில் ஒரு 5 மாத காலம் சிறைப்பட வேண்டிய காலகட்டம். அதற்கு பிறகு அவர் 2011 அசம்பிளி எலெக்ஷனில் காங்கிரஸை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க போட்டியிட்ட 63 தொகுதிகளையும் இவர் பிரச்சாரம் மேற்கொண்டு முழுவதுமாக ADMK சப்போர்ட் நிலைப்பாட்டை எடுத்தாருங்க. அந்த நேரத்தில் இவரோட முழக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படிங்கிற முழக்கத்தை வழங்கினார். இவர் வீரத்தமிழர் முன்னணி அப்படிங்கிற ஒரு பேரவை அமைப்பையும் தொடங்கியிருந்தார். 2016 அசம்பிளி எலெக்ஷனில் கடலூர் தொகுதியில் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் போட்டிட்டாருங்க. 2016 அவரோட அரசியல் நிலைப்பாடு ஒரு தனி கட்சி தனியாக போட்டியிடுவது அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புகள் அதிகமாக இருந்தது. இவர் 1.1% வாக்குகள் அந்த தேர்தலில் வாங்கினாருங்க. அதுக்கப்புறம் 2019 நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் சரி, அந்த நேரத்தில் நடந்த இடைத்தேர்தலையும் சரி, இவர் தனித்தே போட்டிட்டார்.
அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4% அதிகமான ஓட்டுகளை வாங்கினார். இவரோட சிறப்பியல்புகள் என்னன்னா, இவர் இளைஞர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம், படித்தவர்களுக்கு, அதேபோல ஆண், பெண் சம உரிமை வந்து இவர் கட்சியில தான் பார்க்க முடியும். இவர் 40 தொகுதியில 2019 பார்லிமென்ட் எலெக்ஷன்ல போட்டியிட்டா கூட, அதில 20 பெண்களுக்கும், 20 ஆண்களுக்கும் சமமாக வாய்ப்பளித்தவர். 2021 அசெம்பிளி எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, தனித்தே போட்டியிட்டார். அப்போதும் திருவொற்றியூர் தொகுதியில இவர் நின்னாரு. இவர் கிட்டத்தட்ட 48,000 ஓட்டுகளுக்கு மேல வாங்கினாரு. 3ஆம் இடம் பெற்றார். அந்த தேர்தலையும் இவர் கட்சி சார்ந்து ஒரு 6.72% ஓட்டுகளை இவர் வாங்கியிருந்தார். ஒரு முன்னேற்றமான நிலையை இவர் அரசியலில் சந்தித்து வருகின்றார். தைப்புரட்சி அப்படின்னாலே அதில சீமான் பங்கு இருக்குங்க. இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை எதிர்ப்பு குரல்லாம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா, இவர் மாநிலம் தழுவிய போராட்டம் இவர் தான் அதிகமா நடத்தினாரு. உண்ணாநிலை போராட்டம். தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்திய ஒரே தலைவர் இவர் தாங்க. இவர் முன்னின்று வந்து ஜல்லிக்கட்டு தடை இருந்தபோதும் காளை மாடுகளை அவிழ்த்து விட்டு ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தி காட்டினவர் இவர் தான். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த போராளியாக இருந்திருக்கின்றார். இவர் கதை, திரைக்கதை கூட பசும்பொன் அப்படிங்கிற படத்துக்கு எழுதியிருக்கின்றார். ஒரு 5 படம் இயக்கியிருக்கின்றார். அதேபோல பார்த்தீங்கன்னா, இவரு சில படங்கள்லாம் நடித்து சிறந்த நடிகராகவும் தன்னை நிலைநாட்டியுள்ளார். இவரு 2 புத்தகங்கள், நூல்களையும் வெளியிட்டிருக்கின்றாருங்க. அது என்னன்னா, வென்றது ஆரியம், துணை நின்றது திராவிடம் அப்படிங்கிற ஒரு புத்தகமா இருக்கட்டும், திருப்பி அடிப்பேன் அப்படின்னு ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கின்றார். சரிங்க, இவ்வளோ சிறப்பியல்புகளை கொண்ட ஒரு சீமான் அவர்கள், அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு? எதனால அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு அரசியல் நிலையை எடுத்திருக்கின்றார்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 8/11/1966 இடம் சிவகங்கையில பிறந்திருக்காருங்க. அவர் பூரம் 3ஆம் பாதம் நட்சத்திரத்தில சிம்ம ராசி தனுசு லக்னத்தில பிறந்திருக்காருங்க. அவரோட நவாம்சம் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, அவரோட லக்னம் 2ஆம் இடத்துல சனியும், 5ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்சமாகவும், 1ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாயும், குருவும், ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு. இதில 12ஆம் இடத்துல பாருங்க சூரியன் உச்சமாக கேது மற்றும் சுக்கிரனோட அமைப்புடைய அமைப்பு இருக்குங்க. இதுலேருந்தே பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இவர் வந்து லக்னாதிபதிய 12ல மறையிறாரு. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடம்ங்கிறது வந்து வெளிநாடு அமைப்பு வந்து கொடுக்கும். வெளிநாடு வாழ் மக்கள், அது சார்ந்த போராட்டங்கள், முன்னெடுப்புகள். தன்னோட கவனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அது சார்ந்த லக்னாதிபதி 12ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே நிறைய விஷயங்கள் பார்த்தேன். அவர் சிறந்த எழுத்தாளர்களாக இருப்பார்கள். நல்ல பேச்சு திறமை, கவிதை நயம் பொருந்தியிருப்பார்கள். பாடலாசிரியர்களாக இருப்பார்கள். அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடம் சார்ந்திருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா வெளிநாடு தொடர்பு இது போன்று அவருக்கு நவாம்சம் அடிப்படையிலே இது போன்ற வெளிநாடு தொடர்புகள் வந்து நிறையா இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதேபோல திருமண அமைப்பில சில பிரச்சனைகளும் மற்றும் 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா, 80 கிரக அமைப்புகள் இருக்குது. அவருக்கு சில வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பிரச்சனைகளை எதிர்கொள்வதிலும், உணர்வுகளை சரியாக கையாளுவதிலும் அவர் சில சிரமங்களையும் பெற்றிருக்கின்றார். இது எல்லாமே வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில அவர் சரி செய்திருக்கின்றார். பட் நவம்சத்தை ஒரு மேஜர் கிரைட்டீரியாவா எடுக்காம, அதில் உள்ள பலன்களின் அடிப்படையில அவருடைய ராசி கட்டத்தின் அடிப்படையில அவரோட வாழ்வியல் எப்படி இருக்கும்? அவருக்கு இவ்வளோ திறமைகள், இவ்வளோ கிரக அமைப்புகள் பலம் பொருந்தியதா இருக்கும் பட்சத்தில, அவருக்கு அரசியல் சாதனை எப்படி இருக்கும்? அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. இப்போ வந்து நவம்சத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா, அவருக்கு வந்து சில உணர்வுகளை, பிரச்சனைகளை எதிர்கொள்வதில இருக்கக்கூடிய சிக்கல்களையும், அவருக்கு லக்னாதிபதி 12ல இருக்கக்கூடிய தொடர்பு வந்து அவருக்கு வெளிதேசம் சார்ந்த ஈடுபாடுகளை வந்து அதிகமாக காட்டுதுங்க. இப்போ வந்து அவருக்கு ராசிக்கட்ட அமைப்பில பொறுத்தவரையும், அவரு லக்னம் வந்து தனுசு லக்னமாக இருக்கின்றது. 3ஆம் இடத்துல சனியும், மாந்தியும் இருக்கக்கூடிய அமைப்பு. சனி இங்கு வக்ரமாக இருக்கின்றது. பொதுவாவே 3ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய அமைப்பு, ஆட்சியா இருக்கக்கூடிய இவர்களும் போராளிகளாக இருப்பார்கள். எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, சட்டத்துக்கு உட்பட்டு இவர்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கும். இவர்கள் வந்து தனக்கு அதாவது மக்களுக்கு எதிரான கோட்பாடுகள் யாராவது வச்சா, இவர்களால எதிர்த்து நின்று குரல் கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர்களா இருப்பார். அதுவும் 2ஆம் இடம்ங்கிறது சனி. அது வந்து பொதுவாவே 2ஆம் இடம் வந்து மொழி, குடும்பம், வாக்கு மற்றும் பள்ளிக்கல்வி, தனவரவு இது போன்ற அமைப்புகளுக்கு இருக்குங்க. 2ஆம் இடம் வந்து 3ஆம் இடத்துல வக்ரமா இருக்குது. இவர் தமிழ் மொழியின் மீது இருக்கக்கூடிய இந்த பற்றும் நாட்டம் மிக அதிகமாக இருக்கின்றது. அதனாலேயே இவர் கட்சியின் பேரை கூட நாம் தமிழர் அப்படிங்கிற மாரி பேர் வச்சிருக்கார். அதேபோல ஒரு தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், இவர் 3ஆம் இடம் சார்ந்த சனியும், இவர் 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதும், அதேபோல இவர் ஒரு போராளியாக இருப்பதற்கு இந்த 3ஆம் இடம் காரணமாக இருக்கின்றது. இது போலவே வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகத்தையும் பார்த்திருந்தோம். அதுவும் ரொம்ப யோகமான ஜாதகம் தான். எல்லா அமைப்பும் சிறப்பா இருந்தா கூட, அவரு பாரதிய ஜனதா கட்சியிலே இருந்தா கூட, அவருக்கு அந்த 3ஆம் இடம் சார்ந்த செவ்வாயும், சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அவர் ஒரு போராளியா முன்னெடுத்து செல்லுது. அவரே குறிப்பிட்டிருக்காரு, நான் ஒரு போராளியா இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு. பட் வந்து அது வந்து அரசியல் வெற்றிக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு போராளியா இருக்கிறது வேற, மக்கள் அபிமானம் பெறுறது வேற. பட் அரசியல்ங்கிறப்ப ஒரு சாதுரியம், ஒரு ராஜதந்திரம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிப்ளமேட்டிக்கா நம்ம எந்த அளவுக்கு செயல்படுறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வெற்றி வந்து பிரகாசமாக அமையும் அரசியலை பொறுத்தவரைக்கும். எதிர்ப்பு அரசியல் வந்து எல்லா நேரமும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து 3ஆம் இடம் சார்ந்தா எதிர்ப்பு அரசியல். 3ஆம் இடம் தான் அந்த கர்ம கழிவுகளை நீக்கக்கூடிய இடமாக இருக்கும். அது போன்ற அரசியல வந்து நம்ம வந்து எடுக்கிறப்ப அதுவும் ஒரு பலங்களை தரும். மக்கள் ஆதரவும், ஒரு அபிமானத்தையும் தரும். இருந்தாலும் நம்ம வந்து காலகட்டத்தில அரசியல் சார்ந்த, மக்கள் சார்ந்த பணி, மக்கள் முன்னெடுப்புகள் மற்றும் உயர் இலக்குகள், லட்சியங்கள் நோக்கி செயல்படுவது காலத்தின் அவசியம். அதேபோல இவருக்கு 5ஆம் இடம் ராகுவும் ரொம்ப சுபத்துவமா இருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா, இவருக்கு புஷ்கர நவம்ச பாதத்திலயும் ராகு இருக்கு. ராகு சார்ந்த நட்சத்திர பாதம் அமைப்பு இருக்கு. அதேபோல இவருக்கு பாருங்க லக்னாதிபதியான குரு வந்து 8ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. இது 8ஆம் இடத்துல உச்சமா இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, அது இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப முக்கியங்க. 8ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு. நான் 8ஆம் இடம்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 8ஆம் இடம்னா ஒரு சிறந்த இயக்குனர், படைப்பாளிக்கான இடம். 8ஆம் இடம்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த ஒரு மருத்துவத்துறை சார்ந்த செயல்பாடுகளா இருக்கட்டும், பாதுகாப்புத்துறை சார்ந்த, ரசாயனம் சார்ந்த துறைகள்லாம் சாதிக்கிறதுக்கு 8ஆம் இடம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு இடம். என்னுடைய லக்னாதிபதி 8ல உச்சமா இருக்குது.
இது 8ஆம் இடம் இருந்தாலும் கூட அவர் வந்து 8ஆம் இடம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம்னாலே திடீர் அதிர்ஷ்டமும் கொடுக்கும். அதே நேரம் கெட்ட பெயர்களையும் கொடுக்கும். பொதுவா பெண்கள் சார்ந்த சில கெட்ட பெயர்களை ஏற்படுத்துவதற்கு 8ஆம் இடம் சார்ந்த குரு உச்சமாக இருக்கக்கூடியது. இன்னொன்னு இந்த குரு உச்சமா இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சரி தவறுங்கிற கோட்பாடுகளை தாண்டி, தான் என்ன எடுத்து தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். நான் என்ன நினைச்சேனோ அதுக்காக எந்த ஒரு எல்லைக்கும் செல்லக்கூடிய ஒரு தீர்க்கமான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களை வந்து சமன்படுத்திக்கிருப்பாங்க. அவர்கள் வந்து யாருமே வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. அவர்களே வந்து தன்னை வந்து உடல் மன சமநிலை பொருந்தியவர்களாக இருப்பார்கள். இப்போ வந்து அவருக்கு 9ஆம் இடம் சார்ந்து சந்திரனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு. பொதுவா அந்த சந்திரன் செவ்வாய் காம்பினேஷனா இருந்துச்சுன்னா, அவர்கள் உடல் சார்ந்த உணவு சார்ந்த பழக்கவழக்கங்கள். பொதுவா சந்திரன் செவ்வாய் இருந்தாலே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அழகா இருப்பாங்க. இல்லன்னா முகம் வந்து நல்லா வாட்டமா இருக்கும். உடல் வாட்டமாக இருக்கும். முகம் அழகு கொடுக்கும் சந்திரன் செவ்வாய். அதுபோல உணவு சார்ந்த நாட்டங்கள், உடல் வந்து நல்லா வலிமையா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஈடுபாடுகள் வந்து சந்திரன் செவ்வாய். அதேபோல உணவு ஏற்றுக்கொள்றதையும் கூட ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது வந்து மற்ற கிரகங்களையும் பொறுத்து நம்ம பார்க்கணும். சந்திரன் செவ்வாயோட ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இதெல்லாம் கொடுக்கும். சில காலகட்டங்கள். நம்ம எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து அது 9ஆம் இடம் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு யோகமான அமைப்பாக இருக்கின்றது. இவருக்கு 5ஆம் இடம் சார்ந்த ராகு தான் பார்த்தீங்கன்னா, இவருக்கு அரசியல்ல ஒரு நல்ல ஒரு செல்வாக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. 8ஆம் இடம் சார்ந்த குரு வந்து இவருக்கு இயக்குனராக நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நிலையை அடைவதற்கு காரணமாகும். 9ஆம் இடம் வந்து கலைத்துறையில ஜெயிக்கிறதுக்கும், இவர் வந்து திரைத்துறையில சார்ந்து செயல்படுறதுக்கும், ஒரு நல்ல ஒரு சினிமா இயக்குனராகவும், நடிகராகவும் இருப்பதற்கும் அது காரணமாக அமைந்திருக்கின்றது. அதேபோல இவருக்கு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடம்ல வந்து சூரியன், கேது, சுக்கிரன் இருக்கக்கூடிய இங்க சூரியன் வந்து நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இப்படிப்பட்டவர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருப்பாங்க. அப்படியே உணர்ச்சியில வந்து அப்படியே கொந்தளிச்சு போயிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து இவர்கள் உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் சூரியன், சுக்கிரன் இருந்தாலே போதும். அதில் கேதுவும் சேர்ந்து இருக்கிறப்ப, அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக அவரோட பேச்சிலே இருக்கக்கூடிய உணர்ச்சிகள்லாம் நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு மற்றவர்களோட உணர்வுகளையும் புரிந்து மதிப்பளிக்கக்கூடிய தன்மை இருக்கும். இன்னொன்னு மத்தவங்க எப்படி வந்து உணர்வுபூர்வமாக எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தன் உடல் மொழி மூலமா காட்டக்கூடிய தன்மை படைத்தவர்களாக இருப்பார்கள். அதேபோல 12ஆம் இடம் பாருங்க, புதன் வந்து மறையக்கூடிய அமைப்பு. இப்ப இதுல இருக்கக்கூடிய கிரக அமைப்புல பார்த்தீங்கன்னா, இவருக்கு 7ஆம் அதிபதியான புதன் 12ல மறையக்கூடிய அமைப்பு. இவர் முதல்ல வந்து நான் வெளிநாட்டு பொண்ண தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணமாக அமைந்தது. அதேபோல இவருக்கு காதல் திருமணம் இல்லைன்னா வேற்று மத ஜாதி அமைப்பை சார்ந்த திருமண அமைப்பு வரதுக்கு இந்த 12ஆம் திருமணமும் 12ஆம் இடமும் மறைவு இருக்கக்கூடிய புதனும் மற்றும் இவருக்கு திருமணம் சார்ந்து தாமத அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கும் அது ஒரு காரணமாக இருந்தது. அதே 12ஆம் புதன் தான் இவருக்கு 10ஆம் அதிபதியாகவும் இருக்கின்றார். அதேபோல இவர் வந்து பெண்கள் சார்ந்து சில வகையில வந்து ஒரு வித கெட்ட பெயர் வர்றதுக்கும் காரணமாக இருந்தது. அந்த அமைப்பு கூட இவருக்கு குரு தசாபுத்தியில தான் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. 8ஆம் இடம் சார்ந்த குரு தசாபுத்தியில பெண்கள் சார்ந்து சில அவப்பெயர்களை இவர் சந்திக்க நேரிட வேண்டியிருந்தது. மற்றபடி இவருக்கு வந்து 11ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து இவ்வளோ ஆட்சியா சிறப்பான ஒரு யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. இது வந்து இவருக்கு அரசியல்ல வந்து உச்ச நிலையில எடுத்துட்டு போக வேண்டியிருக்கு. அதேபோல 7ஆம் அதிபதி 12ல மறையக்கூடிய அமைப்பா இருக்கட்டும். இன்னொன்னு இவர் 10ஆம் அதிபதியும் 12ல மறைக்கும். இவருடைய அரசியல் பார்த்தீங்கன்னாலே தமிழ் ஈழம் சார்ந்தும், இலங்கை தமிழர்கள் வாழ்வியல் முன்னேற்றம் சார்ந்தும், தமிழர்கள் சார்ந்தும் அமைவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது இவருடைய 10ஆம் அதிபதி 12ல மறையக்கூடிய அமைப்பு. அதேபோல இவர் திரைத்துறையை விட்டு வெளியில வந்ததுக்கு காரணமா இருந்தது இவரோட 9ஆம் அதிபதியான சூரியன் 11ல நீச்சமாக இருக்கக்கூடிய நீச்சபங்க யோகா அமைப்பு, ராஜயோகம் பொருந்திய அமைப்பா இருக்கு 11ஆம் இடம். அப்படி இருந்ததுனால இவர் திரைத்துறையிலிருந்து அவர் வந்து தன்னை சில காலம் செயல்பட்டு விட்டு முழுவதுமாக அரசியல் சார்ந்து அர்ப்பணித்துக் கொண்டு விட்டார். இவர் வந்து இவ்வளோ யோகம் படிச்சாரு. இவர் அரசியல் விட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிருவாரா அப்படின்னா, அப்படிலாம் சொல்ல முடியாது. அவ்வளோ யோகமான ஒரு சிறப்பான ஒரு ஜாதகம், வல்லமை பொருந்திய கிரகங்களை கொண்டிருக்காரு. இவ்வளோ யோகம் பொருந்தி இவருக்கு ஏன் அரசியல்ல இவ்வளோ தாமதம் இருக்கு அப்படின்னா, இவருக்கு முக்கியமான காரணம் வந்து இவர் பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா, சுக்கிர திசையில 7 வருஷம் 10 மாதம் அந்த ஒரு இருப்புல பிறந்திருக்காருங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து சுபத்துவமா 11ல ஆட்சியா இருக்கப்ப, சுக்கிரன்லாம் இந்த இது மாரி மத்தியம காலகட்டத்தில வந்து வந்துச்சுன்னா, அந்த காலகட்டத்தில வந்துச்சுன்னு வைங்களேன், அரசியல்ல 11ஆம் இடம் சார்ந்து இருக்கப்ப, ஓஹோன்னு ஒரு எல்லை, அவரு எட்ட முடியாத எல்லையே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைய முடியுங்க. இந்த ஜாதக அமைப்பு உறுதியாக சொல்ல முடியும். இவர் வந்து தமிழ்நாட்டு அரசியலை தாண்டி இந்திய அரசியலிலும் ஜெயிக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. உறுதியாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஜாதக அமைப்பு. ஆனா, இவரு அதுக்கு ஜெயிக்க முடியாததுக்கான முக்கியமான காரணம் இவருக்கான தசாபுத்திகள் தாங்க. அவருக்கு மாக இருக்கக்கூடிய சுக்கிரன், அவர் 11ஆம் இடத்துல இருந்து யோக பலன்களை கொடுப்பதற்கு இளமை காலத்திலே அவரோட தசாபுத்தி வந்து போனது. தசா அமைப்புகள் வந்து போனதுனால, அவருக்கு முழுமையான பலன்கள அவரால அனுபவிக்க முடியாம போகுது. அடுத்து சுக்கிரனுக்கு அப்புறம் சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படிங்கிற அமைப்பு போயிட்டு, இப்ப நடப்புல அவருக்கு வந்து குரு தசை போயிட்டு இருக்குங்க. இந்த குரு தசை பார்த்தீங்கன்னா, அவருக்கு 2015லே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2031 வரைக்கும் போகுது. குரு வந்து லக்னாதிபதி. இவருக்கு வந்து லக்னாதிபதி வந்து 8ஆம் இடம் சார்ந்து செயல்படுறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இவருக்கு அந்த கெட்ட பெயர்கள், அவ பெயர்கள் வந்தாலும் கூட 8ஆம் இடம்ங்கிறது ஒரு திடீர் அதிர்ஷ்டம், யோக பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அது குறிப்பிட்ட காலம் தான் கொடுக்கும். குரு வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு உச்சமா இருக்கிறதுனால இவருக்கு நல்ல பலன்கள கொடுக்குறாரு. 2031 வரைக்கும் கொடுக்குறாரு. அதேபோல இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இப்ப நடக்கக்கூடியது வந்து கரண்ட்டா வந்து குருல வருஷம் வந்து கேது முடிஞ்சு சுக்கிரன் போயிட்டு இருக்குங்க. சுக்கிரன் வந்து இவருக்கு நிச்சயமா யோக பலன்கள அதுவும் மார்ச் 26 வரைக்கும் குடுப்பாருங்க. 2003லேருந்து 26 வரைக்கும் இருந்ததுனால இவருக்கு நல்ல வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதுக்கு சுக்கிரன் காரணமாக இருந்திருந்தார். அதேபோல 2026 வரைக்கும் மார்ச் மாதம் வரைக்கும் தான் இருக்கு. தேர்தல் வந்து கொஞ்சம் முன்னாடியே நடந்துச்சுன்னு வைங்களேன், இவர் வந்து ஓரளவு கணிசமான வாக்குகளை வாங்குவதற்கு மிக மிக சாதகமான சூழல் இருக்கு. அதுக்கடுத்து சூரியனும் இருக்கிறதுனால இவர் வந்து ஓரளவு வந்து நல்ல பலன்கள் தாங்க பெறுவார். ஆனா என்னன்னா இவருக்கு வந்து ஒரு அ உடல் ஆரோக்கியம் பொருந்தியவர் தான். பட்
சில மனதளவுல ஒரு இம்பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. அவருக்கு வந்து ஒரு உறுதியற்ற சமநிலை வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு மிக ஒரு குறைபாடு இருக்கு இவருக்கு. உடல் ஆரோக்கியம், ஆயுள் சிறப்பாக இருக்குங்க. இவருக்கு அரசியல் யோகம் எப்படி அமையும்? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, அதான் நான் வந்து 2026, 2027 வரைக்கும் இவரோட அரசியல் நன்றாகவே இருக்குங்க. அடுத்தது வந்து சந்திரன், செவ்வாய் இந்த 2031 வரைக்கும் இவரோட அரசியல் வந்து அவ்வளோ சீக்கிரமா வந்து இவர் அரசியல்லேருந்து ஒதுக்கிற முடியாது. அந்த அளவுக்கு வந்து இவருக்கு நல்ல யோக பலன்கள கொடுக்கக்கூடிய அமைப்பா மிக சிறப்பாக கொடுக்கும். ஆனாலும் 8ஆம் இடம்ங்கிறதுனால மறைவு ஸ்தானமா இருக்கிறதுனால, இவர் வந்து இந்த காலகட்டத்தில எப்படி செயல்படணும்னா, இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். குழந்தைகள் சார்ந்த அரசியல் முன்னெடுப்புகளா இருக்கட்டும், அது சமூக சீர்திருத்தம் சார்ந்த அரசியல் முன்னெடுப்புகள் மற்றும் வந்து இவரோட குழந்தைகள வந்து இவர் அரசியல்ல வந்து இவர் குழந்தைகள் சார்ந்த இவர் ஈடுபட முடியாது. பட் இவர் குழந்தைகள் சார்ந்த பலங்கள இந்த நேரத்தில அவர் வந்து நிச்சயமாக அனுபவிக்க முடியும். அ அதுக்கான பாசிபிலிட்டீஸும் இருக்கு. பட் இவரு கூட்டணி சேர்ந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா கிடையாது. இவரோட 7ஆம் அதிபதி 12ல மறையறதுனால இவருக்கு அரசியல் கூட்டணிங்கிறது இவருக்கு எந்த காலத்திலும் ஒத்து வராது. அதற்கான வெற்றி வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்காது. அதனால இவர் வந்து இந்த நேரத்தில வந்து இளைஞர்கள் எந்த அளவுக்கு இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதேபோல இவர் சமூக ஊடக ஆதரவு வந்து மிக, மிக சிறப்பாக உள்ளதுங்க. சமூக ஊடகம், YouTube, Instagram இது போன்ற அமைப்புகள இவர் எந்த அளவுக்கு பிரபலப்படுத்துகிறாரோ, இளைஞர்கள் சார்ந்த அரசியலை எந்த அளவுக்கு முன்னெடுத்துகின்றாரோ, அந்த அளவுக்கு இதற்கான வெற்றி வாய்ப்புகள் 2030 வரைக்கும் இருக்குங்க. 31 வரைக்கும். அதுக்கு பிறகு கிடைக்காதா அப்படின்னா, அடுத்து சனி தசை போகுதுங்க. அது 2050 வரைக்கும். சனி வந்து இவர் குடும்பம் சார்ந்த ஒரு அரசியல நம்ம என்னதான் வந்து குடும்ப அரசியல் அது இதுன்னு எது சொன்னாலும் கூட, இவரோட அமைப்பு அப்படி இருக்கு. இப்போ ஒண்ணு குடும்பத்து அரசியல்ல ஈடுபட்டுறணும். அப்படி இல்லன்னா நம்ம இருக்கக்கூடிய அவரு வந்து ஒரு கட்சியே வந்து ஒரு குடும்பமா அவரு பார்க்க மீன் சில பேர் அர்ப்பணிப்பு குணத்தோட குடு எப்பவுமே அரசியல் தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்தோட வாழ்றவங்களுக்கெல்லாம், அந்த குடும்பமே வந்து அரசியல் சார்ந்த குடும்பமா ஆயிரும். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்து அப்படிப்பட்ட அமைப்புல இருந்தா மட்டும் தான் வந்து சனி தசை இருக்கு. அடுத்து யோக யோக பலன்கள குடுக்கும். அதேபோல இவர் சொன்னார்ல தமிழ் தேசியம், தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு அரசு அமையணும் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கான சாத்தியக்கூறுகள வந்து அது ஏற்படுத்தும். ஆனா அது மிக வலுவாக அது ஏற்படுத்துமா? நிறைய போராட்டங்கள், முன்னெடுப்புகள், பிரச்சனைகள்லாம் அதிகமா சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பட் உயர்ந்த நிலை அடைவாருன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இவர் அரசியல்லேருந்து நிச்சயமா ஒதுக்கிட முடியாதுங்க. இவருக்கு சூப்பரான யோகமான பலன்கள கொண்ட ஜாதக அமைப்பு இருந்த போதிலும், இவருக்கு தசாபுத்தி அமைப்புகள் பலன் கொடுக்காதனால தானே இவருக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பின்னடைவு இருக்கு. மத்தபடி 2030, 31 வரைக்கும் நிச்சயமாக தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பார். அதற்கு மேற்பட்ட காலத்தில இவர் வந்து எப்படி தன்னோட குடும்ப அமைப்பை அவரு சுய குடும்பமாக இருக்கட்டும், அல்லது அரசியல் சார்ந்த குடும்பமாக இருக்கட்டும், எப்படி அத வந்து அவரு எந்த அளவுக்கு அத வந்து சரியான கட்டமைப்போட வலுப்படுத்துகின்றாரோ, அந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் நன்றாக உள்ளது. அவர் நினைத்தது போலவே ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த, தமிழ் மக்கள் சார்ந்த அரசை ஏற்படுத்துவதற்கு சாத்தியக்கூறுகள் அவர் எந்த அளவுக்கு வலுவாக ஏற்படுத்துகின்றார் என்பதை பொறுத்து, அந்த குடும்ப அமைப்பை கட்டமைக்கின்றார் என்பதை பொறுத்தே உள்ளது. மற்றபடி வந்து உறுதியாக சொல்ல முடியுமா என்றால் வந்து நிச்சயமாக சொல்வதற்கான தசாபுத்தி அமைப்புகள் இல்லை. ஆனா வந்து 2030 31 வரைக்குமே இவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை நிறைந்த சக்தியாக வலம் வருவார். அதற்கு பிறகும் சிறந்த ஒரு போராளியாக, தமிழுக்காக தன்னை வந்து அர்ப்பணித்தவராக நிச்சயமாக வலம் வருவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் ஐயப்பாடும் இல்லை. இதுவே இவர் ஜாதகம் சார்ந்து நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இதுபோன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.